இந்த பீடை நாளை மறுநாள் டிசம்பர் 31 ஒளிந்தது. மருத்துவர் அன்புமணி உன் செயலால் உன் துரோகத்தால் மனம் குன்றி உட்கார்ந்தார். நீதிமன்ற தீர்ப்பு, நாங்களாம் நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். டெல்லி உயர் நீதிமன்றம், அது வட இந்திய நீதியரசர் ஒரு பெண்மணி டெல்லியை சேர்ந்தவர் சொல்றாரு, நம்மையார் சொல்றாங்க, விவாதத்தில் ஐயா பேரை சொல்லி எத்தனை மகன்னு கேட்குறாங்க. நம்ம தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு ஒரே மகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஒரு மகன் அப்போட சேர்ந்து செயல்படுறது தானே. ஒரு டெல்லியில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு பெண்மணிக்கு தருகிற உணர்வு பெத்த மகனுக்கு இல்லையே. இது எவ்வளவு பெரிய வேதனை. அதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னாங்க. தம்பி சுகந்தன் சொன்னார், மாமாவை பற்றி கேட்டார். நல்ல மாமா தான், நல்ல மாமா. அதனால இனி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு 46 ஆண்டு காலம் பயணிக்கிற மருத்துவர் ஐயாவினுடைய கனவு நனவாகும். ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே, அன்புமணி ஐயா சொல்றது, ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவம் பார்க்க வேண்டியது யாரு? மகன் தானே. மனநலமா பாதிக்கப்பட்டார் இல்ல. மருத்துவர் அன்புமணி உன் செயலால் உன் துரோகத்தால் மனம் குன்றி உட்கார்ந்தார், வேதனையோட உட்கார்ந்தார். இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் பேட்டியில் எப்போ இல்லாத அளவுக்கு ஐயாவை நாங்கள் அப்படி பார்த்ததில்லை. உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் துணிந்து நிற்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் கண்கலங்கினாரு. அந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது, வேதனைப்பட வைத்திருக்கிறது. இது யாரால்? பெற்று வளர்த்த மகன் அன்புமணியால். ஆகவே மருத்துவர் அன்புமணி இனி அரசியல் செய்ய முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு சொந்தமானது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் சொந்தமானது. இவர்கள் தான் வளர்த்தவர்கள், நீங்க தான் வளர்த்தீங்க. ஐயா பின்னால நின்று வளர்த்தீங்க, ஜெயிலுக்கு போனீங்க. ஆகவே மீண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த செயற்குழு முடிச்சுட்டு அது பொதுக்குழு நடக்க போகுது. பொதுக்குழுவில் நீங்களும் இருக்க போறீங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்க போறாங்க. இந்த கதவெல்லாம் திறந்து விட போறோம். இப்போ ஐயா பேச போறாங்க. அதனால நான் அதிகமாக பேசாம மீண்டும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஐயாவிற்கு நெருக்கடியான சோதனை காலத்தில் நீங்கள் துணிந்து நாங்கள் இருக்கிறோம் என்று வந்திருக்கிறீர்களே, உங்கள் உணர்வு, உங்களுடைய லட்சியம் எந்த அளவுக்கு பாராட்டப்பட வேண்டியது. இப்படி பாராட்டுகிற அதே வேளையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியை தரக்கூடிய, வெற்றியை தேடி தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்குவார்கள். அந்த வெற்றி கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஐயா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓங்கி நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது என்று வெற்றியை பெறக்கூடிய வகையில் இங்கே வந்திருக்கிற நீங்கள்லாம் இன்னைக்கு முதல் போய் கிராம அளவில், கிளை அளவில், வாக்குச்சாவடி அளவில் அமைப்புகளை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றது. ஐயாவினுடைய வேத மந்திரத்தில் ஒன்று சொல்லுவார், ஒரு வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றிக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு, இந்த 2025 நம்ம பூத்த அருள்மொழி சொன்னார், இது சனியும் பிடிச்ச ஆண்டுன்னு சொன்னார். தெரியல என்ன பிடிச்சதோ தெரியல. இந்த பீடை நாளை மறுநாள் டிசம்பர் 31 ஒளிந்தது. 2026 உங்களுக்கும் ஐயாவுக்கும் நல்ல ஆண்டாக அமையும். இது வெற்றி ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.